ஃப்ரண்ட் கட்டிங்கு கிராஸ் எப்படி எடுக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கிராஸ்க்கு இந்த துணியை அப்படியே போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டோட அளவு அப்படியே எடுக்க போகிறோம். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. அதுமாரி நெக்கு வந்து நமக்கு 2.5 இன்ச்சு. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கிராஸ் வெட்டுறது ஃபஸ்ட்டு நம்ம ஊக் சைடு தான் எடுத்து அளவு எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து ஷோல்டரோட அளவு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துகிட்டு இதுக்கு கீழே தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். அவ்வளோதான் பாருங்கள், கிராஸ் எடுக்கிற மெத்தட் இதுதான். அதேமாரி இந்த நம்ம ஜாயின் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிறோம். இப்போது இந்த டாட் பிடிக்கிற அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2.25 இருக்குது. இது ஒரு 1.25. 2.25 வந்து 4 இன்ச்சு மொத்தம். இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கிராஸ் எடுத்து மார்க்கில் இருந்து இந்த இடத்துல டாட் போட்டுக்கலாம். இப்போ இது கிராஸ் எடுத்தாச்சு. இப்போது பட்டி ஜாயின் பண்ணுற இடம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ப்ளவுஸ் பாருங்கள், ஆம்கோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கிட்டு பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இங்கே வரைக்கும் வருது. இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்துட்டு இப்போ கிராஸோட லென்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். துணியை ரொம்ப இழுக்க வேண்டாம், நார்மலாக வச்சுட்டு எடுத்தால் போதும். கொஞ்சம் ஒரு இது கம்மியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 4 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அதேமாரி முன்தட்டோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு, 6.25 இருக்குது. இப்போ நம்ம ரவுண்டு வந்து இந்த ஷேப்பில் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வெட்டுற வேலை மட்டும்தான். இது மொத்த உயரம், இது ஷோல்ட்ரு, நெக்கோட டிஸ்டன்ஸு, கீழே நம்ம டாட் பிடிக்கிற இடம், இது வந்து செஸ்ட்டோட பாயிண்ட் அளவு, இது கீழே பட்டிக்கும் இடத்துக்கும் ஜாயின் பண்ணுறது, இது ஆம்கோல் சுற்றளவு. இதை அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் நாச்சு போட்டுக்கலாம். நம்ம பாயிண்ட் எடுக்கிற இடத்த நாச்சு போட்டுக்கலாம். செஸ்ட்டு வந்து டாட் பிடிக்கிற இடம் வந்து 2.5 இன்ச்சு. இது வந்து 1.25 ஒரு பக்கத்துக்கு, இங்கே 1.25 இங்கே 1.25 எடுத்துக்கிறோம். அதேமாரி இந்த சென்டர் டாட் பிடிக்கிறது வந்து 1.25 இன்ச்சு. அதுமாரி இங்கே இருந்து 1.5 இன்ச்சு. இப்போது இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இதே மெத்தடில் தான் நம்ம தைக்க போகிறோம். அடுத்து பட்டி எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வெளியில் வந்து